பாகை சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சியை தான் காட்டுறாங்க. மீனாட்சி வந்து ஜீவாவை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜீவா ஏன் தான் இந்த மாதிரிலாம் வந்து ஆதித்யா மேலே பழி போட்டு பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் என்ன லவ் பண்ணுறான், அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் ஜீவா வந்து அபாண்டமாக பழி சுமத்திட்டு இருக்கிறான். ஆனால் அந்த இதை மட்டும் பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்காக வந்து பந்தக்காலை வந்து வச்சதை அது இப்படி வந்து தள்ளி விடுவான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. ஆதித்யா தான் வந்து அது வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த ஜீவா இந்த அளவுக்கு மோசமாக நடப்பார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவர் மேலே இருந்த மரியாதையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ஜீவா மேலே கோபத்தோடு இருக்கிறாங்க. அந்த நேரம் பக்கம் ஆதித்யா வந்து ஃபோன் பண்ணவும் உடனே சொல்லுங்க ஆதித்யா அப்படிங்கும்போது நீ உடனே எங்கள் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீ வீட்டுக்கு வா அப்படிங்கவும் உடனே மீனாட்சியும் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே ஆதித்யாவோட அக்காவும் மாமாவும் இருக்கவும் உடனே மீனாட்சி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆதித்யா என்னை உடனே வர சொன்னியே, என்ன விஷயம் அப்படிங்கும்போது அப்போ உடனே ஆதித்யாவோட மாமா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வீடு தான் உன்னுடைய வீடு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போமே வந்து நீ இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டேன்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம். நீ எப்போ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைமை வந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே மீனாட்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது அம்மா இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்காக வந்து நாங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கொண்டு கொடுக்கவும் அது பார்த்தோம்னா டைமண்ட் ரிங்காக இருக்குது. உடனே வந்து அவங்க ஆதித்யாவோட மாமா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, நான் இன்னைக்கு சென்னைக்கு கிளம்புறேன் பிஸ்னஸ் விஷயமாட்டு அப்படிங்கும்போது என்னங்க இன்னும் 2 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, இன்றைக்கி போய் கிளம்புறீங்க அப்படிங்கும்போது நான் கல்யாணத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நான் வந்துடுவேன், அதனால தான் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சேன், அதை உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனாட்சி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நான் என்ன சொன்னேன், நீ இப்போமே வந்து இந்த வீட்டுக்கு நீ மருமகள் ஆயிட்டேன்னு தானே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா வந்து என்னுடைய ஒய்ஃபோட தம்பி கிடையாது, என்னுடைய பையன் மாதிரி தான் நான் அவனை நினச்சிருக்கிறேன். அவனை என் மகனாக நினச்சோம்னா அப்போ நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமக மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது ஏன் மீனாட்சி நீ இந்த மாதிரிக்கெலாம் வந்து நர்வஸ் ஆகுற, நான் சொல்கிறது கேளு, உனக்காக தான் அதை வாங்கி வச்சேன், நீயும் இந்த வீட்டு பொண்ணு தான் அம்மா அப்படின்னு சொல்லவும் அதனால நீ எந்த கூச்சமும் இல்லாமல் இதை வாங்கிக்கிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ரம்யா பார்த்துக்கிட்டு இருக்கிற, அவகிட்ட எடுத்து சொல்ல அப்படிங்கும்போது அப்போ ரம்யாவும் சொல்கிறாங்க, ஆமாம் மீனாட்சி உனக்காக நாங்கள் ஆசையாக வாங்கி வச்சுருக்கிறோம், அதனால இதை நீ போட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கையால் மீனாட்சிக்கு கொடுக்கவும் இப்போ மீனாட்சி வந்து அப்படியே ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. நம்ம மேலே இவங்க எவ்வளோ பாசமோடையும் அக்கறையோடையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மீனாட்சிக்கு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் இதனால மீனாட்சி பதட்டம் அடைகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னென்னு தெரியல, ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனடியாக வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்போ நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து மீனாட்சியோட வராங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பார்த்தோம்னா தேன்மொழியும் ஜீவாவும் அவங்கள பதட்டத்தோடு ஓடி வராங்க. அப்போ உடனே என்னக்கா உனக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு மீனாட்சி கேட்கும்போது ஆமாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனடியாக வந்து வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் நானும் ஜீவாவும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா வந்து டாக்டர் வராங்க. வந்ததுமே மீனாட்சியும் தேன்மொழியும் அம்மா இப்போ எப்படி இருக்கிறாங்க, என்னாச்சுது, நீங்கள் உடனடியாக வர சொன்னீங்களா அப்படிங்கும்போது ஆமாம்மா அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்குது, அந்த ஸ்கேன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு அப்படி வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னாக்கி நீங்கள் உடனடியாக உங்கள் அம்மாவை நீங்கள் அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே நாங்கள் எங்கள் அம்மாவை பார்க்கலாமா அப்படிங்கும்போது தாராளமாக பார்க்கலாம், ஆனால் அவங்க எக்காரணத்து கொண்டும் அவங்க ரொம்பவே பதட்டம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது எல்லாரும் கிளம்பி அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போகும்போது அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ஆதித்யா வந்து ஜீவா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கவும் இப்படி சொன்னதுமே ஜீவாவும் தேன்மொழி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தேன்மொழி வந்து என்னங்க எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை ஜீவா வந்தாக்கி ஏதாவது சொல்லிடுவான், இதனால வந்து அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் ஆதித்யா சொல்கிறது கரெக்டு தான், ஜீவா வந்து ஏதாவது பேச தெரியாமல் பேசிடுவான், அதனால ஜீவா வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னதுமே ஜீவாவுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிருது. ஆதித்யா தான் இப்படி சொல்கிறானா, ஆனால் அவ கூட சேர்ந்துக்கிட்டு மீனாட்சி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாள் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படவும் அடுத்தது உடனே வந்து ஜீவா வந்து பரவாயில்ல அண்ணி நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அப்போ ஆதித்யா வந்து ஜீவா பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஜீவா வந்து அப்படியே கடுப்பாகிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா, ஆனால் மீனாட்சி இந்த அளவுக்கு மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா சுமதியை பார்க்குறதுக்காக அந்த ரூமுக்குள்ளே வரும்போது அப்போ கரெக்டாக அவங்க
அங்கே ஆதித்யாவோட மாமாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வரவும் உடனே வந்து ரம்யா வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஃபோன்மா நான் பேசிட்டு வந்துடுறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போகிறாங்க. அப்போ சுமதி வந்து பார்த்தோம்னா மீனாட்சியும் தேன்மொழி பார்த்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உடனே வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, அதாவது உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நான் அதுக்குள்ளேயே எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் கல்யாணம், அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு குணமாகி வந்தது நினைக்கும் போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது என்னது 2 நாளையில் கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ தேன்மொழி வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா இது நீங்கள் பார்த்து வச்ச சம்மந்தம், அதனால தான் எப்படி நீங்கள் கண்முழிச்சிடுவீங்க குணமாயிருவீங்கன்னு தெரிஞ்ச நம்பிக்கையோட தான் நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து சுமதி மீனாட்சியை கட்டி பிடிச்சிட்டு கண்கலங்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி அவங்க சுமதியை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வந்து அவங்க ஆதித்யாவோட மாமா வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை அவங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப லேட் ஆகுமா அப்படிங்கும்போது ஆமாங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது என்னங்க நீங்கள் கிளம்புறீங்களா அப்படிங்கும்போது நான் தான் சொன்னோம்லாம் இன்னைக்கு சென்னைக்கு போக வேண்டியது இருக்குதுன்னு, அதுதான் ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, நான் கிளம்பி ஆகணுமா அப்படிங்கவோ அப்போ உடனே ஆதித்யா கிட்ட ரம்யாவும் சொல்கிறாங்க, சரி நானும் வந்து கிளம்புறேன், மாமாவை வந்து வழி அனுப்பணும்லாம் நான் கிளம்புறேன், நீ வேணா கூட இருந்துட்டு வா அப்படிங்கவும் உடனே ஆதித்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு இருக்கவும் இங்கே பார்க்கும்போது வந்து அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. அப்பத்தா வந்து தேவி கிட்ட சொல்கிறாங்க, நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த சுமதி அப்படிங்கும்போது என்ன அப்பத்தா நீங்கள் போய் அவங்க அம்மாவை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் தேவி நம்மளும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது நீ அப்படிலாம் பார்க்கக்கூடிய ஆளே கிடையாது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பரவாயில்லையே என் கூட இருந்துக்கிட்டே என்னை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாண்டி நான் போகிறது ஒரு காரணத்துக்காக தான் அப்படிங்கும்போது என்ன காரணம் அப்போதான் அப்படிங்கவும் அந்த ஆதித்யா குடும்பத்தை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ரொம்ப பெரிய குடும்பமாக அவங்கள நம்ம கொஞ்சம் கைக்குள்ளே போட்டுக்கிடணும், நம்மளுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்குதுன்னா நம்ம அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறதுன்னு சொல்கிறதா அப்படிங்கும்போது ஆமாண்டி அதனால் வா நம்மளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் தேவியும் பார்த்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே பார்க்கும்போது சுமதிக்கு ஸ்கேனெல்லாம் எடுத்ததுமே அப்பத்தாங்க வந்ததுமே சுமதி வந்து அப்பத்தா பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீங்கள் வந்திருக்கீங்களாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் சுமதி உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், இப்போ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் நான் நல்லா இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனாட்சிக்கிட்டையும் அவங்க தேன்மொழிக்கிட்டையும் வந்து அப்படியே அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. அப்போ தேன்மொழிக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு அதாவது உங்கள் அம்மாவை எப்போ வீட்டுக்கு போக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்திருக்காங்க அப்போதா அது ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா தான் சொல்கிறேன்னு இருக்காங்க அப்படிங்கவும் அடுத்தது இந்த ரிப்போர்ட் வந்துடுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்கள் அம்மாவை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இது கேட்டதுமே அப்போதான் வந்து தேன்மொழிக்கிட்ட சொல்கிறாங்க, தேன்மொழி உங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மீனாட்சி தேன்மொழி சுமதி இவங்க 3 பேருமே ஆச்சரியம் அடைகிறாங்க. என்னது திடீர்னு அப்போதான் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேன்மொழி கேட்கும்போது ஆமாம் தேன்மொழி என்ன இருந்தாலும் சரிதான் உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமையில நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், அதனால வந்து சுமதியவை நீ வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடு அப்படிங்கவும் உடனே தேன்மொழியும் சுமதியும் மீனாட்சியை பார்க்குறாங்க. அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மீனாட்சி ஒன்னே சேர்த்து தான் நீயும் நம்ம வீட்டுக்கே வந்துடு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இவங்க 3 பேருக்கும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது. ஆனாலும் மீனாட்சி வந்து அவங்க நினைக்கிறாங்க என்னது திடீர்னு அப்போதான் இந்த அளவுக்கு வந்து நல்லவங்களாக மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும் ஆனாலும் வந்து தன்னுடைய அம்மாவோட சந்தோஷத்துக்காக சரி நம்ம அவங்க வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டுதாங்க. அடுத்தது சரி நீங்கள் வாங்க நான் வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் தேவியும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ தேவி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அப்போதான் இந்த மாதிரிக்கு வந்து அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டீங்க, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் நீங்கள் தான் சொன்னீங்களா சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறதுன்னு அது இது தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஓஹோ அப்போதான் நீ ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்ட அதுக்காக தான் நீ இப்படிலாம் பிளான் போட்டு பண்ணுற நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வீட்டுக்கு வந்ததுமே அப்போதான் வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு கொஞ்ச நேரத்தில் சுமதி மீனாட்சி தேன்மொழி இவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே சக்திக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க நீங்களும் அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாண்டி நான் தான் சொல்கிறேன் என்ன இருந்தாலும் சரி தான் சுமதிக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதனால வந்து மீனாட்சியும் வந்து இப்போது அங்கே வேற தங்கியிருக்கிறா ஹாஸ்டலில், இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது, அதனால தான் இப்போ எதுக்காக வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கணும், சுமதி வர உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவளை கவனிச்சுக்கிட்டதுக்கும் வந்து மீனாட்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கனால அவளாலும் வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான் இருக்கிற கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ண அப்படிங்கவும் இது கேட்டதுமே சக்திக்கு சந்தோஷமாக இருக்குது.
சரி அத்தை, நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மனம் வந்து ஜீவா கிட்ட சொல்கிறாங்க, தேன்மொழி இப்போ அத்தையை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே ஜீவா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் அம்மா தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே ஜீவா வந்து சக்திகிட்ட வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்னம்மா நான் கேட்டதெல்லாம் வந்து நெசமா என்ன, அதாவது அத்தையே இங்கே தான் அழைச்சிட்டு வர போகிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஜீவா இங்கே தான் வந்து சம்மந்தியமாக வரப்போகிறாங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, அத்தை தான் அவங்க எல்லாத்தையும் இங்கே வர சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் உடனே ஜீவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லையே அப்போ அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, என்னமோ ஒரு திட்டத்தை போட்டு தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ எங்கே பார்த்தோம்னா அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ தேவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பத்தா உன்னுடைய இது பிளான் தான் என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இங்கே பாரு, அவங்க எல்லோரும் தனியாக அங்கே இருந்தாங்கன்னா அந்த ஜீவா வந்து ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுவான், அதனால தான் இவங்க எல்லாருமே என்னுடைய கண் பார்வையில் இருக்கணும், அந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து என்னுடைய கண் பார்வையில் இருக்கணும், அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அம்மாச்சி நீ சரியான திட்டத்தை போட்டு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா கல்யாண நாளும் வந்துடுது. அப்போ உடனே எல்லாருமே கல்யாண மண்டபத்துக்கு தான் போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ரம்யா வந்து அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பக்கத்தில் வந்துட்டு அப்படிங்கவும், உங்களுக்காக தான் எல்லாருமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆதித்யா நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் நான் தாலியை கட்டுவேன் மீனாட்சி கழுத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் பக்கத்தில் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுமதி வந்து ரம்யா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்கள் கணவர் வந்தாச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அவர் பக்கத்தில் வந்துட்டார், இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்பவே பதட்டமான ஒரு நிலைமையில தான் இந்த கல்யாண சீன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து ஆதித்யாவில் பாதிக்கப்பட்டாங்களா அந்த பொண்ணு வந்து கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சுமதியோட இந்த நிலைமைக்கு காரணமானது ஆதித்யா தான் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஜீவா வந்து அவங்களும் வந்து ஒரு ஆதாரத்தோட வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ரம்யாவோட கணவர் தான் தன்னுடைய கணவர் அப்படிங்கிறத சுமதி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கணவர் இங்கே வந்ததுமே இப்படி அடுத்தடுத்து ரொம்பவே வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, கடைசியில் சுமதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, மீனாட்சி கழுத்தில் யார் தாலி கட்டினாங்க, ஆதித்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.